இந்த நாய் வேற ஏரியா ஓடுது. ஏன்னா இந்த ஏரியால கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். இந்த டீ கடைக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த நாய் இந்த நாய்க்கு ஏரியா கிடையாது. இந்த ஏரியால இருந்த நாயெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டாந்து விடல. கருத்தரை பண்ணியோ தடுப்பூசி போடியோ கொண்டாந்து விடல. இந்த நாய் இந்த ஏரியாவே கிடையாது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு வேற பக்கம் இருந்து கொண்டாந்தாங்களான்னு தெரியல. கன்சீவா இருக்கு. இந்த நாயை பிடிச்ச இடத்துல கூட விட்டு இருந்தா பரவாயில்ல. இதை ரீலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா மடி இறங்கி இருக்கு. எப்ப வேணாலும் குட்டி போடும். தெரியாத ஏரியால கொண்டாந்து அங்க பாருங்க. மொத்தம் 3 நாயை விட்டுருக்காங்க. ஒரு நாய் சீட்டு வந்து சாகுற மாதிரி கிடக்குது. நாங்கதான் சாப்பாடு போட்டிருக்கேன். 2 ஆண் நாய், ஒரு பெண் நாய். இந்த பாருங்க, இந்தப்பா. இப்ப இந்த நாய் எப்படி இந்த இடத்துல வாழும்? அது இருக்கிற ஏரியாவை விட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்குது. இந்த ஏரியால இருக்கிற மத்த நாய்கள் விடுமா? இது போல பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு நாங்க சத்தம் போட்டுட்டு இருக்கோம். நாயை பிடிங்க, வேக்சினேஷன் போடுங்க, கருத்தரை பண்ணுங்க, திருப்பி அதே இடத்துல விடுங்கன்னு தான் சொல்றோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த ஜீவன்களும் வாழணும். சமுதாய விலங்கு இல்லையா? இங்க கொண்டு எந்த ஏரியால இருந்து வந்துச்சுன்னா தெரியாது. நல்லா தெரியுது இந்த ஏரியா எங்கேயுமே கிடையாது. அப்ப எங்கே இருந்து பிடிச்சு கொண்டாந்து இங்க விட்டுறாங்க. இங்க இருந்து பிடிச்சு கொண்டு போற நாயை வேற ஏரியால விட்டுறாங்க. அப்ப வேற ஏரியாக்கு போற நாய் அங்க இருக்கிற மனிதர்களை பார்த்திருக்காது. அவங்கள பார்த்தா துரத்தும், கடிக்க போகும். அவங்க சாப்பாடும் கிடைக்காது. அந்த ஏரியால ஏற்கனவே பிடிக்கப்படாம இருக்கிற நாய் இருக்கு பாத்தீங்களா? அது புதுசா வந்த நாயை ஏத்துக்காது. ஒண்ணுக்கு கடிச்சிட்டு செத்து போகும். இதுதான் நடந்துட்டு இருக்குது. முறையா கருத்தடை பண்றதும் கிடையாது. ஷெல்டர்ல கொண்டு போய் பராமரிக்கிறதும் கிடையாது. இது உண்மையா தெரிஞ்சதுனாலதான், இது உண்மைங்கிறதுனாலதான் எடுத்துட்டு போனவங்கிட்டே விசாரிச்சுட்டு தான் நாங்க ஒவ்வொரு இடத்துல நாயை பிடிக்கும் போது பிடிக்க வேண்டாம்னு சொல்லலாம். பிடிச்சீங்கன்னா எடுத்துக்கொண்டே கருத்தடை பண்ணுங்க, வேக்சினேஷன் போடுங்க. இல்ல வேக்சினேஷன் தான் போடணும்னு இங்கேயே அதே இடத்துல போட்டு விடுங்கன்னு நாங்க சொல்லி சண்டை போடுறோம். இது தெரியாம ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு நாயை பிடிக்க வந்துட்டியா, நாயை பிடிக்கிறவங்களை தடுக்கிறியான்னு 1000 பேச்சு பேசுறீங்களா? உங்க வீட்டு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பேசுறீங்களா? ரொம்ப தவறான மோட்டிவேஷனா இருக்கு. இத பாருங்க, இந்த நாயெல்லாம் இந்த ஏரியாவே கிடையாது. 2 வருஷமா இங்க இருக்க. இதே ஏரியால சாப்பாடு போடுறேன். இவெல்லாம் புதுசா வந்திருக்கான். அப்ப இந்த நாய்க தனியா படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறத பார்த்துதான் நான் சாப்பாடே போட்டேன். அந்த பெண்ணாய் பாருங்க, இது எங்க போகும்? அது இருந்த ஏரியால அது பார்த்த மனிதரோட முகம் தெரியாம அந்த ஜீவன் எப்படி வாழும்? இப்ப அது குட்டி போட்டாலுமே அது எந்த இடத்துல போய் குட்டி போடும்? எங்க போனாலும் அடிச்சு துரத்துவாங்க. எந்த ஏரியாவும் முகாந்திரமும் தெரியாது. தவிர பாத்துட்டீங்கன்னா அது குட்டி வயிற்றுல வச்சுட்டு அது எப்படி ஓடும்? எங்கேயாவது போய் பதுங்க போட முடியுமா? இப்படி ஒரு பாவத்தை பண்றதுக்கெல்லாம் தாயோட வயிற்றுல பிறந்தவன் செய்யவே மாட்டான். கேட்டா நாய் பிடிக்கிறவனை கேட்டா என்ன சொல்றாங்க? என்ன கவுன்சிலர் சொல்றாரு, மெம்பர் சொல்றாரு, ஊர் பொதுமக்கள் சொல்றாங்கன்னு. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஊர் பொதுமக்களுக்கு நான் கேக்குறேன், ஒரு நாய் உங்க ஏரியால உங்க ஏரியாவை பாதுகாத்துட்டு இருக்கு. விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள்ள வராம பாதுகாக்குது. திருட ஒருத்தங்க கூட வீட்டுக்குள்ள வராம பாதுகாக்குது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த ஜீவன்கள் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்றீங்க. இப்படி ரீலோகேட் பண்றது யார் அதிகாரம் கொடுத்தா சொல்லுங்க? நல்லா தெரியும். இப்ப 3 நாள் ஆச்சாமா. முந்தா நாள் 2 நாள் தான் இந்த பக்கம் நான் வரல, உடம்பு சரியில்லைன்னு. முந்தா நாள் வந்து இறக்கி விட்டு போயிருக்கானுங்க. சரி, இந்த ஏரியால பிடிச்சிட்டு போன நாயா இருக்குமோன்னு கிட்ட போய் பார்த்தோம்னா எல்லாமே புது நாய். வெக்க கேடுங்க இதெல்லாமே. 1000 பேர் பறிஞ்சுக்கிட்டு வருங்க, நாயை புடிச்சிட்டு போகணும். புடிச்சிட்டு போய் ஒண்ணும் பண்ணல. ஏதாவது ஒரு பண்ணி இருந்தா கூட நாய கூட்டமே ஒளிஞ்சிருக்கும். நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம். அப்படி எதுவும் பண்ணல. என்ன பண்ணிருக்கானுங்க? ரீலோகேட். இங்க பிடிக்கிற நாயத்துக்கு வேற பக்கம் விடுறது, வேற பக்கம் இருக்கிற நாயத்துக்கு இங்க விடுறது. ஆக மொத்தம் உங்களுக்கு நாய் இருந்துகிட்டே தான் இருக்கும். பழகின நாயா இருந்தா பரவாயில்ல, வாழை ஆட்டிக்கிட்டு போயிரும். பழகாத புது நாய் இந்த ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா உங்க பாடு திண்டாட்டம் தான். அதுக்குதான் நாங்க சொல்றோம், எங்க பிடிக்கிறீங்க அங்கேயே விடு, கருத்தரை பண்ணு, அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்து. ஒரு தெருவுல ஒரு ஏரியா 4 நாய் இருந்துச்சுன்னா அந்த 4 நாய் மட்டும் இருக்கட்டும். அது கருத்தரை பண்ணிட்டு அது இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சுன்னா யாருக்குமே தொந்தரவு இல்லை. 10 வருஷத்துல அதோட இனங்கள் தானாவே அழிஞ்சிரும். கருத்தடை பண்றது அதோட இனத்தை அழிக்கிறது தான். இருந்தாலும் அதை அன்பா கருணையோட பாதுகாப்பான முறையில பண்ணுங்கன்னு தான் கேக்குறோம். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் நாயை அனுப்பிருங்க. என் புள்ள விளையாட முடியல ரோட்ல, என் புள்ள தெருவுல நடக்க முடியல, என் குழந்தைய கடிச்சிருச்சு. குழந்தை வீட்டுக்குள்ளதாங்க இருக்கணும், நாய் தெருவுல தான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைய தாய் தகப்ப பாக்காம பராமரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கூடவே வரணும், கூடவே போகணும். நாய் மட்டும் தான் பிரச்சனையா? தெருவுல மனுஷங்களால பிரச்சனை இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் எவனும் கொண்டு போய் பண்றது இல்லையா? ரோட்ல நடந்து போகும்போது வண்டி வாகனம் அடிக்கிறது இல்லையா? அப்ப குழந்தைக்கு நீங்க தான் பாதுகாப்பு. தெருவுல இருக்கிற நாய்க்கும் நாம தான் பாதுகாப்பான. யாரும் அதை கொடுக்கறது இல்ல. நம்ம என்னங்க மீந்து போற இத்தினூண்டு சோறு, அந்த சோத்தை போட்டாலே போதும், அது தின்னுட்டு உயிர் வாழ்ந்து நம்மளை பார்த்து வாழாட்டும். நன்றியுள்ள ஜீவன். உங்க வீட்டுக்கு ஒரு விச ஜந்து வருதுன்னா கூட தம் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த ஜீவன் தன்னை அழிச்சுக்கிட்டு கூட நம்மளை காப்பாத்துது. அதுக்கு ஒருவேளை சாப்பாடு நம்மள போராட்டியும் பரவாயில்ல. அடிச்சு துன்புறுத்துறது, காரேத்தி கொள்றது, கல்லெடுத்து அடிக்கிறது, பெச வச்சு கொள்றது, எத்தனை கேவலமான மனுஷ பிறப்பு தெரியுமா? நாமெல்லாம் உண்மையாலுமே மனுஷனுக்கு வெக்கமா இருக்குது. இந்த ரீலோகேட் பண்ணதை கண்டிச்சுதான் ஒவ்வொரு இடத்துல நாய் பிடிக்கிறவங்க நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். உடனே ஆளுக்கு இறங்கி அசிங்க
அசிங்கமா கேக்குறீங்க. அசிங்கமா கேக்குறதுனால நானும் அசிங்கப்பட்டு போறது இல்ல. அசிங்கமான பிறப்பு, அசிங்கமான வளர்ப்பு, அசிங்கமான சிந்தனை உள்ளவன் தான் அசிங்கமான பேச்சு பேசுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இத கொண்டாந்து விட்டவங்க நான் கேட்டு நான் கூடி சீக்கிரம் என்கொயரி பண்றேன். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு. ஆனா இந்த மாதிரி பேட் கமெண்ட் குடுக்குறீங்களா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? இதுக்கு நான் என்ன சொல்றேனே தெரியல. இது போல பாவத்தை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இது இந்த ஏரியாக்குள்ள சர்வே ஆகவே முடியாது. இந்த இடத்துல புது நாய் வந்துச்சுன்னா நைட்டுக்குள்ள அடிச்சு செத்து போயிரும். இந்த பாவத்தை செஞ்சு நம்ம தலைமுறையே சாபத்துக்கு ஆளாகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியவும் புரியாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்க. கடவுளா பார்த்துதான் உங்களை எல்லாம் திருத்தணும்.